சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ஸில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் போடுறதுக்கு ஒவ்வொரு டைமும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் அவாய்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு வந்து நான் சாப்பிட தொடவே இல்லை. நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது தோசை, இட்லி இந்த மாதிரி எதுவுமே நான் தொடவே இல்லை. சுகரு, காஃபி, டீ இது எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸு, முக்கியமாக வந்து ரைஸை கட் பண்ண முடியாது. நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது ரைஸ் தான். அது இல்லாமல் அது சாப்பிடாம நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் நான் வந்து அதை கொஞ்ச நாள் சாப்பிடாம தான் இருந்தேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஒரு பவுல் போட்டோம் அப்படின்னா திரும்பவும் டெம்ட் ஆகும், கண்டிப்பாக இன்னொரு வாட்டி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்காகவும் எல்லாருக்கும் எப்படின்னு தெரியாது. அதனாலே நான் ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். வரகு அரிசி, தினை அரிசி, சாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். கம்பு, ராகி இந்த மாதிரி. பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒயிட் கலர் மாவு அரைச்சிக்குவேன். எனக்கு மட்டும் செப்பரேட்டாக ராகி மாவு, கம்பு மாவு, அந்த மாதிரி சிறுதானியம் மாவு இந்த மாதிரியே அரைச்சி எனக்கு மட்டும் தனியாக மாவு வச்சுக்குவேன். தோசை சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து 2 தோசை சாப்பிட்டுக்குவேன். என்னோட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் சுடு தண்ணி குடிச்சிடுவேன். அது எந்த தண்ணியாக வேணாலும் எடுக்கலாம். சம்டைம்ஸ் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பேன். சில நேரம் வந்து இஞ்சி தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு லெமன் பிழிஞ்சு குடிப்பேன். சில நேரம் எதுவுமே இல்லைன்னா எனக்கு தோன்றப்போ சுடுதண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிருவேன். சம்டைம்ஸ் வந்து வெறும் சுடுதண்ணி மட்டுமே குடிச்சிருக்கேன். அந்த மாதிரி காலையில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாமாக எடுத்துக்கணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டப்படி. அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி வந்து ராகி கூழாக இருக்கும். ராகி கூழ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கு தோசை சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா கோதுமை தோசை, ராகி தோசை, அந்த மாதிரி மில்லட்ஸ் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேட்டர் தோசை, அந்த மாதிரி ஏதாவது 2 எடுத்துக்குவேன். ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் தான் நான் வந்து அதிகமாக எடுத்தது வெள்ளரிக்காய், ஃப்ரூட்ஸு, அப்படி இல்லைன்னா பொரி வந்து எனக்கு நார்மலாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து காரப்பொரி பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு சாப்பிடும் போல இருக்கும்போது கொஞ்சமாக பொரி சாப்பிடுவேன், பட்டாணி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் உப்பு கடலை வாங்கி வச்சுக்குவேன். இதெல்லாம் தான் நான் ஸ்நாக்ஸ் தான் மோஸ்ட்லி சாப்பிட்டது. குழந்தைங்களுக்குன்னு வாங்கி வச்சுருக்க ஸ்நாக்ஸை நான் தொடவே மாட்டேன். ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்ல வருவேன், நம்ம வந்து வாயை கட்டுப்படுத்தணும். அது வந்து நம்ம கட்டுப்படுத்தினா மட்டும்தான் வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளால் முடியும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியும். என்னாலலாம் வந்து நான் முடியும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. நானும் நல்லா சாப்பிட்ற ஆள். பட் நானே வந்து அதை பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து மதியத்துக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் தான். நார்மல் ரைஸ், அப்படி இல்லைன்னா வரகு அரிசி தான். முக்கால்வாசி நான் வரகு அரிசி தான் சாப்பிடுவேன். ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் தனியாக வந்து நான் அரிசி வேக வச்சுருவேன், நார்மல் ரைஸு. எனக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்ன கிளாஸில் எடுத்து வேக வச்சுருவேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க வரகு, தெனை இதெல்லாம் வந்து சமைக்கிறது கஷ்டம், அந்த அரிசியெல்லாம் யார் போட்டு சமைச்சிட்டு இருக்கிறதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மல் ரைஸு நம்ம வடிக்கிறத விட இந்த மாதிரி வரகு அரிசி, தெனை அரிசிலாம் ஈஸி. 10 மினிட்ஸில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வரகு, திணைலாம் எப்படி டக்குன்னு ஈஸியாக வடிச்சிடலான்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அந்த மாதிரி எனக்கு வந்து டக்குன்னு ஆயிரும். 10 நிமிஷத்தில் வடிச்சிருவேன். அவங்க தனியாக ரைஸ், ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்க. நான் வந்து வரகு அரிசி தான் சாப்பிடுவேன். அது சாப்பிடும்போது எனக்கு திரும்பவும் போட்டு சாப்பிடணும், நிறைய சாப்பிடணுன்ற அந்த டெம்டிங் எனக்கு இல்லவே இல்லை. அதனாலேயே முக்கியமாக நான் அதிகமாக அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காய் எடுத்துக்குவேன். வெஜிடபிள்ஸ் வந்து 1 கப்பு நான் ரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 2 கப்பு வெஜிடபிள்ஸ் எடுப்பேன். சாம்பார் அப்படின்னா அதில் நிறைய காய் போட்டுக்குவேன். ப்ரோட்டீன் என்னோட லஞ்சில் கண்டிப்பாக இருக்கும். முட்டை சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா சிக்கன் அதிகமாக எடுத்துக்கிட்டு சப்பாத்தி, ரைஸ் இதெல்லாம் கம்மியாக வச்சுக்குவேன். இந்த மாதிரி ப்ரோட்டீன் கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியம். அது வந்து நிறைய விஷயங்களில் கிடைக்கும். வெள்ளை சுண்டல் வந்து ஒரு நாள் ஊற வைப்பேன், கருப்பு சுண்டல் ஊற வைப்பேன், பச்சைப்பயிறு, இது எல்லாமே நான் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். அப்பப்போ என்னெல்லாம் ஊற வைக்கணும்னு காலையில் நைட்டு தோணுதோ அதை ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு சாப்பிடுவேன். இந்த மாதிரி தான் என்னோட லஞ்ச் வந்து இருக்கும். ஒயிட் ரைஸும் சம்டைம்ஸ் எடுத்துக்குவேன், அளவோடு எடுத்துக்குவேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் எடுத்துக்கிட்டு பொரியல், காய் அந்த மாதிரி எது இருக்கோ அதை அதிகமாக எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி 4 மணிக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் டீ எடுத்துக்குவேன். ஒரு அரை கிளாஸ் வந்து டீ குடிப்பேன். மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கி வச்சுக்குவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ் டைமில் அதிகமாக நான் சாப்பிட்ட ஸ்நாக்ஸில் அதுவும் ஒன்று.
டீயோட ஒரு 2 மேரிகோல்ட்லேருந்து 3 மேரிகோல்டு வரைக்கும் சாப்பிடுவேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா எல்லாமே அவாய்ட் பண்ணணும், எதுவுமே சாப்பிடவே கூடாது, அதெல்லாம் கஷ்டம், இந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்படிலாம் இல்லை. நான் வந்து எல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் லிமிட்டோட சாப்பிட்டேன், அளவோட சாப்பிட்டேன். இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கணும். ஒரே தெரியாக நம்மளால் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னா அது கஷ்டமான விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி தான் டீ குடிப்பேன், பிஸ்கட் சாப்பிடுவேன். சப்போஸ் வந்து எனக்கு ஏதாவது டெம்டிங்காக இருக்குது, மசால் பூரி, பானிபூரி இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டு டின்னர் எடுத்துக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாகவே மசால் பூரி, பானிபூரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்குவேன். டின்னர் அவாய்ட் பண்ணிடுவேன். இதனால கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகாது, வெயிட் லாஸ் ஆகும். நைட்டு சாப்பாடு வந்து உங்களோட இஷ்டம் தான், அது வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி வெள்ளை தோசையாக அவாய்ட் பண்ணிடுங்க, ரைஸ் எடுத்துக்காதீங்க. மற்றபடி ஹெல்த்தியாக நீங்களே வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதிகமாக எடுத்துக்கிட்ட நைட்டு டின்னர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். வெயிட் லாஸ்க்கு வெள்ளரிக்காய் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. நான் வந்து நைட்டு ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவேன். இல்லை இதெல்லாம் முடியாது, நம்ம வந்து அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நைட்டு ஏதாவது சாப்பிட்டா தான் எனக்கு இது நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ராகி தோசை, கம்பு தோசை இந்த மாதிரி மாவை அரைச்சி வச்சுக்கிட்டீங்க. இல்லைனா ராகி மாவை அப்படியே கூட நம்ம ஒரு அரைச்சி ராகி மாவில் கலந்துட்டு சுட்டுக்கலாம், அது கூட ராகி மாவு வரும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கோதுமை மாவு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கோதுமை தோசை சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பிட்றோன்றது முக்கியம் கிடையாது, என்ன டைமில் சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம். நான் முடிஞ்ச வரைக்கும் 7 மணிக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 மணிக்கு மேலே தான் எடுத்துக்குவேன். அது நம்மளுக்கு அது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் காலையில் நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், நைட்டு 7 மணிக்குள்ளலாம் என்னோட டின்னர் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னோட டின்னர் டயட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து வந்து நான் எக்ஸசைஸ்க்கு வந்துடுறேன். எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. எக்ஸசைஸ் தான் மாங்கு பண்ணணும், வேர்வை அப்படியே ஊற்றணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லைட்டாக ஆரம்பிங்க, போதும். 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படிலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன், என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாகவே யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன். யூடியூப்பில் 10 மினிட்ஸு, அப்புறம் 20 மினிட்ஸ் ஃபுல் பாடி, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமும் சர்ச் பண்ணி யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் யூடியூப் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற மாதிரி அவங்க கூடயே சேர்ந்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் 10 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன். வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். வாக்கிங் வந்து நீங்கள் 10,000 ஸ்டெப் எப்படி நான் கனெக்ட் பண்ணுறது அப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. வாக்கிங் போங்க, எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் வாக்கிங் போங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காராதீங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, குழந்தைங்க தூங்குறாங்க, அந்த டைம்லலாம் நான் வாக்கிங் போவேன். அப்போ எனக்கு பாப்பா இருந்தால் குழந்தைய தூங்க வச்சுட்டு நான் வந்து நடந்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் உட்காரவே மாட்டேன். பக்கத்தில் எல்லாருமே பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க, எதுக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்க, உனக்கு கால் வலிக்கலையா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் வந்து நடந்துக்கிட்டே தான் இருப்பேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போய் எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கும், நீங்கள் எந்த டைமில் தான் பண்ணணும், இந்த டைமில் தான் பண்ணணும்லாம் கிடையாது. எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்போ இருக்காலும் அந்த டைமில் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து குதிச்சு தான் பண்ணணும் இல்லை. நம்மளுக்கு வந்து நான் ரொம்ப குதிக்க முடியாது, ஓவர் வெயிட்டாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா குதிக்கலாம் தேவையில்லை. நம்ம நார்மலாக வந்து ஜம்ப் பண்ணாமல் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸும் இருக்குது யூடியூப்பில், அதையே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நடங்க, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நடங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணி என்னோடய வெயிட் லாஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 21 kg வந்து குறைச்சேன். நீங்களும் இந்த மாதிரி என்னோடய விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜெர்னி இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.